அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தாசரப்பள்ளிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிசான் கிராஃப்ட் இப்போ ரீப்பரில் வந்து நெல் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே காட்டுறேன் பாருங்க. இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா மாதப்பள்ளியை சேர்ந்து ஆனந்தண்ணா அப்படின்றது தான் வாங்கியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்களை வந்து தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிட்டு இருக்காரு. முன்னே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த மிஷினை செட்டிங் ஆகலை. அதாவது ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் மிஷின் ஓட்ட வந்த இடத்துல ஏன்பா நீ நெல்லை இருக்காது வெளியே எடுத்துகிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பேராச்சும் குறைஞ்சபட்சம் ஃபோன் பண்ணி கூடுவாங்க. ஏன் அப்படின்னா வாடகைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேக்கன்சி இருக்குது இந்த மிஷினுக்கு. இதோட ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றது. அதாவது பார்த்தீங்கன்னா இதோட கேம்கோ ரீப்பர் கூட இருக்குது. கேம்கோ ரீப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் வெயிட் குறைவாக இருக்கும், வேணா பேலன்ஸ் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட சூப்பராக இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா லோ மெயின்டெனன்ஸு. அதே பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பவர் கம்மி, இதுக்கு வந்து பவர் அதிகம். இது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா இன்ஜினு டக்குன்னு வந்து நம்ம வந்து பெல்ட்டை கழுவிட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கியர் பாக்ஸ் தனியாகவும் இன்ஜின் தனியாகவும் பிரித்தா மட்டும்தான் ரெடி பண்ண முடியும். இதுக்கும் அதுக்கும் அதுதான் வித்தியாசம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.